அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரதான கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய வல்லமை, அவருடைய ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவர் மேலும் அளவில்லாமலே தங்கியிருக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு முக்கியமான ஒரு வார்த்தை குறித்து எல்லா நாளும் முக்கியம்தான். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, சிறையிருப்பை நான் உனக்கு மாற்றுவேன். ஹல்லேலூயா. சிறையிருப்பு என்பது ஒரு வேதனையை குறிக்கிறது. சிறையிருப்பு என்பது நம்மளுடைய துக்கம், துன்பம், வருத்தம், சில என்ன சொல்ற, இந்த சூழ்நிலைன்றது யாருமே விரும்பாத ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது தான் சிறையிருப்பு. அந்த காலத்தில் ராஜாக்கள் இன்னொரு ராஜாக்களோட சண்டை போட்டுட்டு போனால் அவங்கள கூட்டிகிட்டு போய் சிறையில் போடுவாங்க. இப்போது தவறு செய்கிறவங்க சிறைக்கு போகிறாங்க. இப்போது சிறையிருப்பை மாற்றுவேன். நம்ம இப்போ உண்மையான ஜெயிலில் இல்லாட்டாலும் பிசாசானவன் சில காரியங்களில் நம்மை ஜெயிலுக்குள்ளே வைக்கிறது மாதிரி நம்மளை வச்சிட்ருக்கான். என்னென்ன காரியங்கள் அப்படின்னு சொன்னால், சிலருக்கு தோல்வின்ற ஒரு சிறையிருப்பு இருக்கும். சிலருக்கு குழந்தையே இல்லாத ஒரு சிறையிருப்பு. சிலருக்கு கடன் அப்படின்ற ஒரு சிறையிருப்பு. சிலர் நல்லா வாழ்ந்திருக்கலாம், திடீர்னு அவங்க தாழ்ந்து போயிருப்பாங்க, அது ஒரு சிறையிருப்பு. இப்படி சிறையிருப்பு என்பது வாழ்க்கையில் நடக்கிற உபத்திரவங்கள், பாடுகள், சில காரியங்களில் உள்ள ஒரு கட்டுக்கள். இப்போ சிறையிருப்பு அப்படின்னு சிறையில் இருக்கிறவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. சிறையில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. யாருமே சிறையில் இருந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. சிறையில் இருப்பவர்கள் ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, வெளி உலகத்தையே அவங்களால பார்க்க முடியாது. இருட்டுக்குள்ளே ஒரு அறைக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறது அவங்களுக்கு வேதனையான ஒரு விஷயம். சரியான சாப்பாடு கிடைக்காது, சரியான தூக்கம் இருக்காது, சரியான வசதி கூட இருக்காது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுதான் சிறை. அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துருவாங்க இல்லையா? ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு என்னென்ன வகையான சிறைகளில் மாட்டியிருந்தாலும், என்ன வகையான கஷ்டங்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சிறையிருப்பை நான் உனக்கு மாற்றுவேன். இப்போ சிறையில் இருக்கிறவங்க விடுதலையானா என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமாக வெளியே வருவாங்க. அதுபோல் தான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட சிறையிருப்பா இருந்தாலும் கர்த்தர் அதை நிச்சயமாக விடுவிப்பார். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது, 30வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவங்கள சிறையில் கொண்டுட்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறையிருப்பை மாற்றுவேன்னு சொல்கிறாரு. அப்போ 33வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, நான் 33வது வசனத்தில் சொல்கிறேன், நான் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவேன். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வாங்களாம்? தேவனை மகிமைப்படுத்தி அவங்க மற்றவங்கிட்ட சொல்லுவாங்களாம். எத்தனை நல்லது பாருங்க. ஆண்டவர் நம் சிறையிருப்பை மாற்றும்போது அவங்க தேவனை துதித்து தேவனை குறித்து தேவனுடைய மகிமையை பேசுவார்கள். இன்றைக்கு பிரியமானவர்களே, உண்மையிலே உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் சாட்சியாக நிறுத்துவார். ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு அழுதுட்டுருக்கீங்களா? ஏன்னா என்னை சிறையிருப்பை மாற்ற முடியல, ஏன்னா எனக்கு என்னோடய கஷ்டம் தீரலையே, எல்லாரும் முன்னத்தில் எனக்கு கவலை, கண்ணீர், வேதனை, வருத்தம். அந்த குழந்தை இல்லாதவங்க படுற அந்த அவமானங்கள், நிந்தைகள், அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வேதனையை மற்றவங்களுக்கு புரிய தெரியாது. ஆனால் உண்மையில் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அறிந்திருக்கிறார். அவரால் எல்லாம் முடியும். நிச்சயமாக இந்த சிறையிருப்பிலிருந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டே இருக்கிற உங்களில் யாராவது குழந்தை இல்லைன்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு அந்த சிறையிருப்பில் இருந்தால் கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். அதி சீக்கிரத்தில் நீங்கள் விடும் இந்த லேசான உபத்திரவம் நான் உனக்கு சிறையிருப்பை மாற்றுவேன்.
விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சீக்கிரமாய் கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். நிறைய பேர் கடனில் வந்து மாட்டிக்கிட்டு எப்படி வந்ததுன்னு தெரியாது. கடன்ற சிறையிருப்பு. அவங்களுக்கு வந்து வெளியே போக முடியாது. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு, அதாவது உறவினர்களோட போய் என்ஜாய் பண்ண முடியாது. அவங்களோட நல்ல விஷயங்களில் போய் கலந்துக்கிட முடியாது. சில காரியங்களில் வந்து ரொம்ப சிறையில் அவங்க வேதனையின் மத்தியில் வெளியே சொல்லவும் முடியாது. இந்த காரியத்தை குறித்து அவங்களால வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா நான் கடனில் இருக்கிறோம், எங்களால் இது முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு என்ன சொல்கிறது, வெளியவும் சொல்ல முடியாது, உள்ளேயும் வச்சுருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தவிப்பு, கடன் பட்டார் நெஞ்சம் போல்னு சொல்கிறாங்கல்ல, உண்மையிலேயே இந்த தவிப்பையும் தத்தளித்தையும் கர்த்தர் மாற்றுகிறார். அது எப்படி கர்த்தருக்கு தெரியும். அவர் சொன்னார்னா அவரே மாற்றுவார், அவரே நிறைவேற்றுவார். உண்மையில் நம்பிக்கையோடு தேவனை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவரை நாம் தேடும்போது நிச்சயமாக ஆசீர்வாதம் தங்கும். ரெண்டாவது, நம்ம நீதிமானாக இருக்கணும். கடன் இருந்தால் கூட நம்ம வந்து கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நம்ம இருக்கும்போது அவர் நமக்காய் எப்படி ஆகிலும், எந்த வழியை ஆகிலும் அவர் நமக்கு சீர்படுத்தி அவர் நம்ம கடனை அடைக்க வழி கொண்டு வருவார். நம்ம தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பா, நீங்கள் தான்ப்பா, எனக்கு தெரியலப்பா, எப்படியாவது நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பா என்ற வார்த்தையின்படி தேவரீர் என் கடன் எல்லாவற்றையும் நான் அடைத்து இனி கடன் கொடுக்கும்படியா என் கருத்தை ஆசீர்வதிங்கப்பா. இப்படி ஜெபிக்கணும். அதே நேரம் ஞானமாக நம்ம எப்படி கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு வருமானத்தை பெருக்கிறது, எப்படி சிக்கனமாக செலவழிக்கிறது, எந்த வழிகாகிலும் சொல்லி நாமும் கிரியை செய்யணும். அதுதான் சொல்லுவாங்க, விசுவாசம் வேணும், ஆனால் கிரியை வேணும். ஆண்டவரே அடைச்சிருவார்ன்ட்டு நம்ம லாவிஷாக தூத்திக்கிட்டே நம்ம செலவழிச்சுக்கிட்டே அதுக்குரிய முயற்சியே பண்ணலைன்னா எப்படி நடக்கும்? இந்த காரியத்துக்கு நாம் செய்ய வேண்டும் நிச்சயமாக. ஆனால் அற்புதமாய் நடத்துவார். நான் கூட ஒரு சாட்சி சொன்னேன்ல, எப்படி ஆகிலும் கடன் அடையும் விசுவாசத்தோடு. ஒருத்தர் அப்படித்தான் வந்தபோது, எவ்வளோப்பா கடன் வச்சுருக்கேன்னொடனே அவர் இவ்வளோ கடன் வச்சுருக்கேன்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், நீ ஒரு வெள்ளை பேப்பரில் எடுத்து எவ்வளோ கடன் கொடுக்கணும், இன்னாருக்கு இவ்வளோ கடன் கொடுக்கணும், இன்னாருக்கு இவ்வளோ கடன், எல்லாத்தையும் தெளிவாக எழுது. அந்த பேப்பர் மேலே கை வச்சு, ஆண்டவரே அந்த பேரை சொல்லி, இன்னாருக்கு நாங்கள் இவ்வளோ கடன் கொடுக்கணுமே, அந்த கடனை அடைக்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. இது இப்படி ஒவ்வொருத்தராக சொல்லி அப்பப்போ நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, கர்த்தர் கிரியை செய்வார்னாங்களாம். உண்மையில் ஒரே வருஷத்துக்குள்ளே அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி அவர் கீழ்ப்படிஞ்சிருக்கிறாரு. அப்போது எல்லா கடனும் அடைக்கப்பட்டது. அவர் சொன்ன சாட்சி இது பார்க்குறவங்களுக்கு அதிசயமாக இருக்கலாம், அற்புதமாக இருக்கலாம், ஆனால் உண்மை. ஏன்னா யார் கடன் அடைச்சாரோ அவர் தான் சொன்னார், எனக்கு இப்படி சொன்னாங்க நான் செஞ்சேன்னார். பிரியமானவர்களே, இப்பொழுது உங்களுக்கு ஒரு வார்த்தை, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிங்க. அன்றைக்கு பேதுரு ராத்திரி முழுக்கும் நான் வந்து மீன் பிடித்தேன், கிடைக்கலங்கிறத, இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் வலையை போடுப்பா, ஆழத்தில் போடுப்பான்னத்தில் வலை கிளியத்தக்க மீன்களை பெற்றுக்கொண்டது போல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது அற்புதம் நடக்கும், கடன் அடையும். ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம், நிச்சயமாக நடக்கும். சிலர் வந்து நல்ல வாழ்க்கையில் வாழ்ந்திருப்பாங்க, திடீர்னு வந்து அவங்களுக்கு லாஸ் ஆனதுனால ரொம்ப வந்து ஏழையாக போயிருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு எப்படி தெரியுமா கஷ்டம், யாரையும், அதாவது எல்லாத்துக்கும் மேலே இருந்தவங்க இன்றைக்கி அவங்களுக்கு கீழே இருந்தவங்களாம் நல்லா இருக்கிறாங்க. இவங்க வந்து கொஞ்சம் அந்த தாழ்ந்த நிலைமைக்கு வந்தாலும் அதை வெளியே சொல்ல முடியாது. அந்த வேதனைகள், கஷ்டங்கள், வருத்தங்கள், சொந்த வீட்டில் இருக்கிறவங்க வாடகை வீட்டுக்கு வந்திருக்கலாம், பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு கூட எடுக்க முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தரை முழு விசுவாசத்தோடு நம்பி இருக்கும்போது ஆண்டவர் எப்படி கானான் தேசத்துக்குள்ளே தன் ஜனங்களை நடத்தி சென்றாரோ அதே போல் உங்களையும் அவர் செழிப்பான தேசத்தில் மீண்டுமாய் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நமக்கு தேவை என்ன தெரியுமா? விசுவாசம். விசுவாசம்ன்றது என்னது? காணாத ஒன்றை நம்புவது, நம்பிக்கையில் உறுதியாக இருப்பது. ஆண்டவரை நம்பணும், அவர் நாமத்தை விசுவாசிக்கணும். அவர் செய்வார்ன்றதை நம்பும்போது
நிச்சயமாகவே அந்த நிலைமை மாறும். எப்படி மீண்டுமாய் உயர்த்தப்பட்டாங்களோ அதே போல நிச்சயமாய் நடக்கும். அந்த பழைய நிலைமையிலிருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் போதும். அவர் எந்த வழியிலனாலும் தூக்கி விடுவார். விசுவாசிக்கணும். எத்தனையோ பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. நான் பிஸ்னஸில் அதில் பாதாளத்தில் போயிட்டேன், அந்த நேரம் சாக போனேன். அப்போ எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க ஆண்டவரை பற்றி. நான் நம்பிக்கை இல்லாமல் தான் நான் போனேன், ஆனாலும் ஆண்டவர் என்னை பிடிச்சிக்கிட்டாரு. அதனால் நான் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பிடித்து கொண்டு அவருடைய பைபிளை நான் வாசித்தேன், நான் ஜெபம் பண்ணினேன். எல்லாரும் சொல்கிறாங்களே எனக்கு இது நடக்குமான்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். கொஞ்சம் நாளில் அவரே சில அற்புதங்கள் செய்யும்போது எனக்கே சந்தோஷமாக இருந்தது. அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருக்குள்ளே வளர ஆரம்பித்தேன். உண்மையிலேயே கர்த்தர் இன்றைக்கு என்னை அநேகருக்கு கொடுக்கும்படியாக ஆசீர்வதித்திருக்கிறான்னு சொல்கிறார். நிறைய அனாதை இல்லங்களுக்கு அவர் கொடுப்பாராம். அதாவது நல்ல நிலைமையில் இருந்தவர் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். இப்போ மீண்டும் வந்தவொடனே அவருக்கு பணத்து மேலே ஆசை இல்லை. அதனால் அந்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு, அனாதை ஆசிரமங்களுக்கு, மற்றவர்களுக்கு உதவி செய்யப்படி உதவி கரத்தை அவர் நீட்டுகிறார். இதுதான் நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. நம்பினா நிச்சயமா அவர் சிறையிருப்பு மாறும். அது எந்த சிறையிருப்பாக இருந்தாலும் சரி. தோல்வியிலேயே இருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. சீக்கிரமாய் உங்களுக்கு ஒரு ஜெயம் உண்டாக போகிறது. இது மேஜிக் இல்லை, நடக்கும். இயேசுவின் நாமத்தில் நடக்கும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். விசுவாசித்தவளே பாக்கியவதி. நீ விசுவாசிக்கும் போது அது அப்படியே நடக்கும். ஒரு 100க்கு அதிபதி வர்றான். அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், என் பையனுக்கு அவருடைய வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லை. அப்போது இவர் நான் வரேன்றார். அப்போ வேண்டாம், நீங்கள் வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்கார சுகமாயிருவான். அப்போ சொல்கிறார், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், நீ போ, உன் வேலைக்கார சுகமாயிட்டான். அந்த சொன்ன நேரத்தில் அந்த வேலைக்காரி சுகமாயிடுறான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் வியாதின்ற சிறையிருப்பில் இருக்கிறீங்களா? என்னால் எந்திரிக்க முடியலை, எனக்கு தொடர்ந்து வருஷக்கணக்காக அந்த பிரச்சனை இருக்குது, டாக்டர் என்ன இது பண்ணாலும் மாத்திரை மருந்துன்னு தான் நான் சாப்பிட்றேன், ஆனாலும் எனக்கு விடுதலை இல்லைன்னு நினைக்கிறேன். சிறையில் இருப்பு போல உணர்றீங்களா? மற்றவங்கள போல் என்னால் ஜாலியாக போக முடியலை, நல்லது முறையில் சாப்பிட முடியலை, நிம்மதியாக இருக்க முடியலை, ஒரு ஃபங்க்ஷனில் என்னால் கலந்துக்கிட முடியலை, என்னால் ஒரு நாளை நிம்மதியாக கழிக்க முடியலைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை ஒருவேளை படுக்கையே உங்கள் வாழ்க்கையாக மாறிடுறா? கவலைப்படாதீங்க. தேவனுடைய வல்லமையுள்ள கரம் உங்களை தொடும். நீங்கள் என்ன சொல்லணும்? ஏசப்பா என்னை தொடுங்க, என்னை தொட்டு சுகப்படுத்துங்கன்னு சொல்லுங்கள். குஷ்டரோகியை தொட்டு சிறு குழந்தையை போல சுகமாக்கினார். உங்களை நிச்சயமாக சுகப்படுத்துவார். குஷ்டரோகி போய் சொல்கிறான், ஐயா என்னை குஷ்டரோகம் நீங்கள் உமக்கு சித்தமானாலும் என்னை சுத்தமாக்குங்கப்பா அப்படின்றான். ஏன்னா குஷ்டரோகம் தொட முடியாத அழுகி போன சரீரம். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்கன்றான். ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்னு தொடுறாரு. சின்ன குழந்தையினோட உடம்பு எவ்வளவு அழகாக இருக்குமோ அதுபோல் அவனுடைய சரீரம் மாறிற்று. நிச்சயமாக கர்த்தர் செய்வார். இதுதான் விசுவாசம். அப்போ நமக்கும் நிச்சயமாக சுகம் கொடுக்க ஆண்டவரால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பும்போது நிச்சயமாக முடியும். எல்லா விதமான வியாதியும் அவர் சொல்கிறாரு, உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குகிற பரம வைத்தியன் நான், டாக்டர். இந்த டாக்டர்லாம் கைவிட்டுட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த டாக்டரால் சுகப்படுத்த முடியாத வியாதி நம் தேவனால் சுகப்படுத்த முடியும். அதனால் வியாதின்ற சிறையிருப்பில் இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க. நிச்சயமாகவே உங்கள் வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலையாகி நீங்கள் சுகமாகி மற்றவங்களுக்கு சாட்சியாக நிற்பீர்கள். கட்டாயம் என்ன இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டியது, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளினால் நான் சுகமானேன்னு சொன்னப்போ அவர் அதுக்கு தான் உள்ளங்கையில் ஆணி அடித்து அவர் காயப்பட்டார். அவருடைய காயம்
நம்மை தழும்பு நம்மை சுகமாக்குகிறது. அதை நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமாக நடக்கும். மற்றவங்க உங்களுக்காக விசுவாசிக்க முடியாது, நீங்கள் தான் விசுவாசிக்கணும். என்னோட வாழ்க்கையில் அநேக காரியங்களை அசைக்க முடியாத விசுவாசத்தினால நான் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். நம்ப முடியாத காரியங்கள்லாம் நடந்தது. விசுவாசிப்பேன், தேவனால் எல்லாம் கூடும். அவர் நிச்சயமாக ஜெபத்தை கேட்கிற தேவன், அவர் பேசுகிற தெய்வம், நம்ம பேசுறத கேட்கிற தெய்வம். அவர் நிச்சயமா சுகம் கொடுப்பார். மாறும், படுக்கை நிலை மாறும். நீங்க சீக்கிரமா சர்ச்சுக்கு எழும்பி போவீங்க. சுகமானவுடனே அங்கதான் போகணும். என்னை சுகம் கொடுத்த தேவன் சொல்லி தேவன்கிட்ட போய் நன்றி சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு அந்த குஷ்டரோகி என்ன பண்ணா, திரும்பி வந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டான். அப்போ மற்ற 9 பேர் எங்கன்றார். அப்போ இன்றைக்கு நாம் சுகம் பெற்றோம்னா, நம்ம சுகம் அடைந்த உடன் நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நிச்சயமாக சிறை இருப்பு மாறும். இனி என்ன வகையில் நீங்கள் இருந்தாலும் சரி, சில வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் வெளியே சொல்ல முடியாதபடி ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிட்டு தவிப்பாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே, இதிலேருந்து என்னை விடுவிப்பா. கூப்பிடு, நீ குரல் கொடுப்பா, உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்துடுவார். ஆண்டவரை அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடும். அப்பா, இந்த விஷயத்துல இருந்து என்ன விடுவீங்க, உம்மால மாத்திரம்தான். ஏன்னா அவருக்கு பேரு ரிடீமர், விடுவிப்பவர். எல்லா கட்டுக்களிலிருந்தும் நம்மை விடுவிப்பவர், சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுவிப்பவர். அது என்ன வகையான சிறையிருப்பா இருந்தாலும் சரி, நம் வாழ்க்கையில அவரால் மட்டும்தான் விடுவிக்க முடியும். மனிதர்களால் கூடாதது தேவனால் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை. இந்த வசனங்களை சொல்லி 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 நாம் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே காரியங்கள் வாய்க்கும். கட்டுக்கள் உடையும். சிறைச்சாலை கதவுகள் துதியினால் இடைந்து விழும்னு போட்டிருக்கு. அன்னைக்கு அவங்க 2 பேரும் சிறைச்சாலை, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதிக்கும் போது சிறைச்சாலை கதவுகளே உடைஞ்சதான். உண்மையான சிறைச்சாலை கதவுகள் உடைஞ்சது. இப்பொழுதும் கூட உண்மையிலேயே இது ஒரு பெரிய ஒரு சாவி பிரியமானவர்களே. நம் சிறைச்சா கதவுகள், நம்ம என்ன நிலைமையில சிறையா இருந்தாலும் அந்த சிறை நிலைமை மாறுவதற்கு ஒரே ஒரு கீ இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா துதி. துதி, தேவனை துதிக்கிறது. ஜெபிக்கிறதும் தான், ஆனால் துதிக்கிறது அதை விட வல்லமை. நம்ம ஜெபிக்கலாம், வேண்டான்னு சொல்லலை, அதை விட வல்லமை துதி. துதித்துட்டு ஜெபிக்கணும். அவருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். அப்புறமா நம்ம அவற்றிடத்துல விண்ணப்பங்களை நம்ம ஏறெடுக்கணும். கட்டாயம் நடக்கும். ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடுங்க, ஜெபிங்க, இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுங்க. சிறையிருப்பு நிச்சயமாக மாறும். கர்த்தர் மெய்யாகவே என்ன வகையான சிறையிருப்பாக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருவரையும் உங்கள் விசுவாசத்தின்படி எல்லாவற்றிலிருந்து அவர் சிறையிருப்பை திருப்பி, அந்த சிறையிலிருந்து திருப்பினவங்க என்ன செய்வாங்க, வெளிசுவாச காட்டுற சந்தோஷமாக அனுபவிப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்களுடைய சந்தோஷம் 100 மடங்கு வரும். அதுபோல் இன்றைக்கும் உங்களுக்கு உங்கள் சந்தோஷம் பெருக போகிறது. எப்படி தெரியுமா? ஆனந்த சந்தோஷ மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா. God bless you.